கீரிமலை காணி சுபீகரிப்பு முயற்சி முறியடித்த மக்கள். ஒமிக்ரோன் வைரஸ் திரிபு தொற்றிய மூவரில் ஒருவர் நாட்டில் இருந்து வெளியேறினார். ஹேமந்த ஹேரத் தெரிவிப்பு. ஆளும் பங்காளி கட்சிகளின் தலைவர்கள் மூவரை அமைச்சு பதவியிலிருந்து நீக்குமாறு நீதிமன்றத்தில் கோரிக்கை. தாயக மக்களின் காணிகளை இலங்கை இராணுவத்துக்கு வழங்க முனைப்பு காட்டும் வடமாகாண ஆளுநர் செல்வராசா கஜேந்திரன் குற்றச்சாட்டு. அரசாங்கத்துக்கு முதுகெலும்பும் இல்லை, அமைச்சர்களும் அறிவும் இல்லை, ஐக்கிய மக்கள் சக்தி தெரிவிப்பு. 2-3 மாதங்களுக்குள் இழுவை படகு மீன்பிடி முறைக்கு தீர்வு, டக்ளஸ் தெரிவிப்பு. பல்நோக்கு அபிவிருத்தி செயலணி திணைக்களத்தின் 2ஆம் வருட பூர்த்தியை முன்னிட்டு இரத்த தானம் வழங்கும் நிகழ்வு. ரா சம்பந்தனுக்கு பின்னர் தலைமை பொறுப்பை ஏற்கப் போவது யார்? வெளியான தகவல். கடும் போக்குவாத இஸ்லாமிய அமைப்பை உடன் தடை செய்க ஞானசார தேரர் விடாப்பிடி. முருத்தட்டுவே ஆனந்த தேரரிடமிருந்து விருதுகளை பெற மறுத்த பல்கலை மாணவர்கள். அமெரிக்காவின் திரைசேரியிலும் டொலர் இல்லை, சீனாவிடம் கடன் வாங்கிய அமெரிக்கா. எரிவாயு தட்டுப்பாடு, மூடப்படும் உணவகங்கள். ஐக்கிய நாடுகள் சபையில் இலங்கைக்கு சிக்கல், கடுமையான எச்சரிக்கை. இந்தியாவுடனான முரண்பாட்டுக்கு இலங்கை அரசாங்கமே காரணம், உயர்ஸ்தானிகர் மிலிந்த மொரகுட தெரிவிப்பு. வடக்கில் மீண்டும் ஆயுத கிளர்ச்சி, பின்னணியில் ரோ அமைப்பு, சர்ச்சையை கிளப்பிய அருண் சித்தார்த்தன். ஒரு இனத்துக்கு கிடைக்க வேண்டிய உரிமையை கேட்பது இனவாதமல்ல, கபீஸ் நசீர் அகமது தெரிவிப்பு. பிரதமரின் தலைமையில் நாவலர் ஆண்டு பிரகடனம். இந்தியாவில் சிங்கள இளைஞர்கள் 15 பேர் கைது, பின்னணி தொடர்பில் வெளியான தகவல். செய்தி சேகரிக்க சென்ற ஊடகவியலாளர்கள் மீது வழக்கு தாக்கல். அரச வைத்திய அதிகாரிகள் சங்கம் புலிகளைப் போல் செயல்படுகிறது, மருத்துவர் ருசான் பெல்லன குற்றச்சாட்டு. யாழ்ப்பாணம் வெள்ளிகாமம் வடக்கு பிரதேசத்தில் தனியார் காணிகளை சுபீகரிக்கும் முயற்சி இன்றைய தினம் தற்காலிகமாக நிறுத்தப்பட்டது. இன்று காலை 9 மணியளவில் கீரிமலை J226 காங்கேசன்துறை மேற்கு J223 பகுதிகளில் 21 பேருக்கு சொந்தமான 30 ஏக்கர் காணி நகர அபிவிருத்தி அதிகார சபையின் தேவைக்கு சுவீகரிப்புக்காக அளவீட்டு பணிகள் நில அளவை திணைக்களத்தினால் முன்னெடுக்கப்படவிருந்தது. அளவீட்டு பணிகளை தடுத்து நிறுத்துவதற்காக குறித்த இடங்களில் ஒன்று கூடிய காணி உரிமையாளர்கள், அரசியல் பிரமுகர்கள் மற்றும் பொதுமக்கள் எதிர்ப்பு நடவடிக்கைகளை முன்னெடுத்தனர். தொடர்ந்து காணி அளவீட்டு நடவடிக்கைகளை தற்காலிகமாக கைவிட்டு நில அளவை திணைக்கள உத்தியோகத்தர்கள் அவ்விடத்தில் இருந்து சென்றிருந்தமை குறிப்பிடத்தக்கது. வாகனம் உடைச்சுண்டு ஒரு வழக்கு இத்தனை வழக்கு நாங்கள் ரெடி. தீர்மானத்தின்படி இப்போ அது எடுக்கிறத கடை நிப்பாட்டி வச்சிருக்கேன்னு சொல்லி தீர்மானம். திருவள்ளியில் வரும் எனக்கு உடவிருப்பு பரம்பரை பூமி, புண்ணிய பூமி. இதை பற்றி தெரியாதாக்களை கீரி மலை என்றால் என்னென்னு தெரியாமல் நினைக்கிறோம். கீரி மலையெல்லாம் இருக்கிறேன் வீடு 7 ரூபா 7,4 ரூபா. அப்போ ஒரு சின்ன பேக்கெட் வீடு கட்டி ரெண்டு போட்டு எனக்கு என்ன ஒழிச்சுக்கிட்டோம். மாதாளையும் முருங்கையும் தான் ஓக்கு தெரியும். குழாக்கிணறு அடிச்சு நான் சின்ன தம்பியார் நீ குழாக்கிணறு அடிக்காது. 83ஆம் ஆண்டு இந்திய நாமிக்கு வெளிக்கிட்டு ஓடுறோம். எனக்கு கதைக்கவே இல்லை. அவருக்கு தான் இந்த எல்லாம் அந்த காணி அவருக்கு 15 வரப்பு. எங்கள் பேர் தான் யானை வாங்கியிருக்கிறார். அந்த 15 வரப்பு எங்கிட்ட காணி 4 பேர். அது இந்த காணியோடு சேர்ந்தது. அது போயிட்டு வாங்கினது நாங்கள்.
கோயிலில் இருக்கு அது வாங்கி வீடும் கட்டி குடி வந்து படமும் வச்சு இன்றைய தினம் காங்கேசன்துறை பகுதியில் இருக்கக்கூடிய ஜனாதிபதி மாளிகை அமைந்திருக்கக்கூடிய 34 ஏக்கர் காணியை சுவீகரிப்பதற்காக நில அளவை திணைக்களம் எடுத்த முயற்சிகளை பொதுமக்களும் அதேபோல மக்கள் பிரதிநிதிகளும் கட்சி தலைவர்களும் கட்சி தொண்டர்களுமாக தடுத்து நிறுத்தியிருக்கிறோம். இந்த வகையிலே இவர்கள் தொடர்ச்சியாக இவ்வாறான முயற்சிகள் எடுத்து வருவது மிக மோசமான ஒரு நடவடிக்கை. இது சீன நாட்டு படைத்தளங்கள் அமைப்பதற்கு அவர்களை விஸ்தரிப்பதற்கான முயற்சியா என்ற கேள்வியை இன்று நேற்று அல்ல, வட்டுவாகல் அந்த கோத்தபாய கடற்படை முகாமை விஸ்தரிக்க 600க்கும் மேற்பட்ட ஏக்கர்களை சுவீகரிக்க எடுத்த முயற்சிகளை நாங்கள் இதுவரை 2 தடவைகள் முறியடித்திருக்கிறோம். அதில் ஒரு தடவை நில அளவை திணைக்கள வாகனத்தை சேதப்படுத்தியதாக இந்த மங்கள் மீது வழக்கு நிலுவையில் உள்ளது. ஆகவே இந்த சூழ்நிலையிலே இப்பொழுது 2 நாட்களுக்கு முன்னர் வடமாகாணத்தினுடைய ஆளுநர் தன்னுடைய காணிகளை பற்றி வந்து அறிந்து அவருக்கும் இங்கே 28 பரப்பு காணி இருப்பதாக அறிகிறோம். விற்பனைக்கான முயற்சி எடுக்கிறார்கள். அது அவரெடுக்கட்டும். அதே போல அவருடைய காணியை போல ஒவ்வொரு பொதுமக்களுடைய காணிகளும் விடுவிக்கப்பட வேண்டும், மக்கள் கையிலே போக வேண்டும். இதை விடுத்து இப்பொழுது இவர்கள் புதிய சட்டப்பிரிவுகளை பாவித்து இதை அரச காணியாக மாற்றி ஸ்டேட் லேண்டாக மாற்றி அதன் பின்னர் நகர அபிவிருத்தி சபை அதிகார சபை என்று கொண்டு விட்டு அவர்கள் பின்னர் அதை கல்வி பத்திரங்கள் மூலமோ வேறு எது வழிகளிலோ அந்நிய நாட்டு நிறுவனங்களுக்கு வழங்குவதற்கு அவர்கள் விரும்புகின்ற சீன நிறுவனம் போன்றவற்றுக்கு வழங்குவதற்கான முயற்சியாகத்தான் இதை பார்க்கப்படுகிறது. ஆகவே இதை தடுத்து நிறுத்த வேண்டும். பொதுமக்களிடம் அந்த காணிகள் ஒப்படைக்கப்பட வேண்டும். வேறு ஏதாவது நலத்திட்டமாக இருந்தால் பொதுமக்கள் காணிகளை தாங்களாக முன்வந்து கொடுத்து எங்களுடைய ஆட்சிகள் இருக்கின்ற பொழுது ஒரு கைத்தொழில் பேட்டை போன்றவற்றை ஒரு சில பகுதிகளில் நிறுவ முடியும். மற்றபடி கலாச்சார ரீதியாக சரித்திர ரீதியாக சில விடயங்கள் இருக்கின்றன, அதையெல்லாம் மீட்கப்பட வேண்டும். ஆகவே அரசாங்கம் ஜனாதிபதி கோத்தபாய ஆட்சியாளர் அரசாங்கம் உடனடியாக இந்த மாதிரியான நடவடிக்கைகளை நிறுத்த வேண்டும், இதை கைவிட வேண்டும் என்று நாங்கள் கூறுகிறோம். வடமாகாண ஆளுநர் ஜீவன் தியாகராஜா தாயக மக்களின் காணிகளை இலங்கை இராணுவத்துக்கு வழங்க முனைப்பு காட்டி வருவதாக தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் பாராளுமன்ற உறுப்பினர் செல்வராசா கஜேந்திரன் குற்றம் சாட்டியுள்ளார். அத்துடன் தமிழ் மக்களின் காணிகளை நிரந்தரமாக ஆக்கிரமிக்க கோட்டா மஹிந்தா தலைமையிலான அரசாங்கம் முயற்சிப்பதாக அவர் குற்றம் சாட்டியுள்ளார். யாழ்ப்பாணம் பலிகாமம் வடக்கு பிரதேசத்தில் தனியார் காணிகளை சுவீகரிக்கும் முயற்சி இன்றைய தினம் தற்காலிகமாக தடுத்து நிறுத்தப்பட்டது. அங்கு வைத்து ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போது பாராளுமன்ற உறுப்பினர் செல்வராசா கஜேந்திரன் இந்த குற்றச்சாட்டினை முன்வைத்துள்ளார். 21 பொதுமக்களுக்கு சொந்தமான 30 ஏக்கர் காணியை அளந்து அரச படைகளுக்காக வழங்குவதற்காகவென என்று அளவீடு செய்வதற்கு நில அளவை திணைக்களத்தினர் வருவதாக தகவல் கிடைத்திருந்தது. காணி உரிமையாளர்களால் தெரிவிக்கப்பட்ட நிலைமையிலே இன்று அரசியல் பிரமுகர்களும் பொது அமைப்புகளை சார்ந்தவர்களும் அந்த காணி உரிமையாளர்களும் சேர்ந்து இந்த இடத்திலே இந்த இராணுவ முகாமுக்கு முன்னால் கூடி அந்த அளக்கின்ற செயல்பாட்டுக்கு எதிராக அதனை தடுத்து நிறுத்தி இருக்கின்றார்கள். இந்த நில அளவை என்பது எங்களுடைய தமிழர்களுடைய காணிகளை கபலீகரம் செய்து சிங்கள பௌத்த பேரினவாதத்தினுடைய ஆக்கிரமிப்பு நடவடிக்கைகளுக்காக வழங்குவதற்கு தான் இந்த முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டது. இதனை நாங்கள் முழுமையாக எதிர்க்கின்றோம். நாங்கள் அரசாங்கத்தினுடைய இந்த செயற்பாட்டை நாங்கள் மிக வன்மையாக கண்டிக்கின்றோம். இந்த யுத்தம் முடிந்து 13 ஆண்டுகள் ஆகியும் இந்த பொதுமக்களுக்கு சொந்தமான காணிகள் அவர்களிடம் ஒப்படைக்கப்படாமல் தொடர்ச்சியாக அதனை நிரந்தரமாக ஆக்கிரமிப்பதற்கான முயற்சிகளில் தான் அரசாங்கம் ஈடுபட்டு கொண்டிருக்கின்றது. இந்த இதிலே இப்பொழுது வந்திருக்கிற ஆளுநரும் மிக தீவிரமாக இந்த காணிகளை இராணுவத்துக்கு பெற்றுக் கொடுப்பதிலே ஆயுதப்படைகளுக்கு பெற்றுக் கொடுப்பதிலே முனைப்பாக இருப்பதாகத்தான் அவருடைய செயல்பாடுகள் உணர்த்தி நிற்கின்றது. இங்கே பொதுமக்கள் மத்தியிலே ஒரு சந்தேகம் இருக்கிறது. அவருக்கும் இதுக்குள் 28 ஏக்கர் காணி இருக்கிறது என்றும் அதை பரப்பு காணி இருக்கிறது என்று சொல்லியும் அதனை அவர் துப்புரவு செய்து அவர் விற்கப் போகிறாரா அல்லது இராணுவத்துக்கு வழங்கப் போகிறாரா என்பது என்று தெரியவில்லை. ஆனால் அவர்கள் அதற்குள் ஊடாடி கொண்டிருப்பதாக மக்கள் சந்தேகப்படுகின்றார்கள். அவருடைய செயல்பாடு முழுவதும் பொதுமக்களுடைய காணிகளை இந்த ஆயுதப்படைகளுக்கு பெற்றுக் கொடுக்க வேண்டும் என்பதாகத்தான் அவருடைய முயற்சிகள் இருக்கின்றது. அவருடைய செயல்பாட்டை இலங்கையில் நேற்று உறுதிப்படுத்தப்பட்ட ஒமிக்ரோன் வைரஸ் திரிபு தொற்றிய மூவரில் ஒருவர் நாட்டிலிருந்து வெளியேறியுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. கொழும்பில் நேற்று இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் பிரதி சுகாதார சேவைகள் பணிப்பாளர் விசேட வைத்தியர் ஹேமந்த ஹேரத் இதனை தெரிவித்துள்ளார்.
விமான நிலையத்தில் பெற்றுக்கொள்ளப்பட்ட சில PCR மாதிரிகள் மேலதிக பரிசோதனைக்காக ஸ்ரீ ஜெயவர்தனபுர பல்கலைக்கழகத்துக்கு அனுப்பி வைக்கப்பட்ட பின்னர் குறித்த ஒமிக்ரோன் தொற்றாளர்கள் அடையாளம் காணப்பட்டதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். இது குறித்து ஆராய்ந்த போது அவர் நாட்டிலிருந்து வெளியேறியுள்ளதாக தகவல் வெளியானது. குறித்த நபர் இலங்கைக்கு வந்தபோது குறைந்தது ஒரு PCR பரிசோதனையேனும் செய்திருக்கின்றார். விமான நிலையங்களில் இருக்கும் பாதுகாப்பு நடவடிக்கைகள் மூலம் வைரஸ் திரிபு நாட்டுக்குள் நுழைவதை தடுப்பதும் தங்களுக்கு உலகில் வேறு நாடுகளுக்கு முடியாமல் போயுள்ளதாக பிரதி சுகாதார சேவை பணிப்பாளர் தெரிவித்துள்ளார். அவர் நாட்டிலிருந்து வெளியேறிய நபர் தொடர்பாக எங்களிடம் தகவல் உள்ளது. ஆனால் அவர் எவ்வாறு வெளியேறினார் என்பது குறித்து தொடர்ந்தும் விசாரணை மேற்கொள்ளப்படுவதாக பிரதி சுகாதார சேவைகள் பணிப்பாளர் விசேட வைத்தியர் ஹேமந்த ஹேரத் தெரிவித்துள்ளார். மக்கள் பற்றி எண்ணும் அளவுக்கு அமைச்சர்கள் எவருக்கும் அறிவில்லை என ஐக்கிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர் சமிந்த விஜயசிறி தெரிவித்துள்ளார். எதிர்க்கட்சித் தலைவரின் அலுவலகத்தில் இன்று இடம்பெற்ற செய்தியாளர் சந்திப்பில் மேற்கண்டவாறு தெரிவித்துள்ளார். சீனாவின் உரக்கப்பலை நிராகரிக்கும் அளவுக்கு கூட அரசாங்கத்துக்கு முதுகெலும்பில்லை. அந்த கப்பலில் இருக்கும் மலக்கழிவுகளை பசலையாக மாற்றவே அரசாங்கம் முயற்சித்து வருகின்றது. நிராகரிக்கப்பட்ட உரக்கப்பல் ஊடாக கிடைக்கும் தரகு பணம் காரணமாகவே அரசாங்கம் நிராகரிக்காமல் இருக்கின்றது. கமத்தொழில் அமைச்சர் ஊடகங்களுக்கு எதிரில் வந்து பேசுவதை பார்த்தால் அந்த மலக்கழிவுகள் அடங்கிய கப்பலை அரசாங்கம் நிராகரிக்காது என தெரிவித்துள்ளார். 2017ஆம் ஆண்டு சட்டத்தை மீளாய்வு செய்து நாராவின் அறிக்கையுடன் 2-3 மாதங்களுக்குள் உள்ளூர் இழுவைப்படகு மீன்பிடி முறைக்கு முடிவு செய்யலாம் என அமைச்சர் டாக்டர் தேவானந்தா தெரிவித்துள்ளார். கிளிநொச்சி மாவட்ட அபிவிருத்தி குழு கூட்டத்தில் உள்ளூர் இழுவைப்படகு மீன்பிடி முறை சட்டம் தொடர்பில் குறிப்பிடும் போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார். 2017ஆம் ஆண்டு இழுவைப்படகுக்கான சட்டம் கொண்டு வரப்பட்டது. ஆனாலும் குறித்த சட்டத்தை நடைமுறைப்படுத்தாது கிடப்பில் போடுமாறு கடற்தொழில் திணைக்களத்துக்கு கூறப்பட்டுள்ளது. அதனால் பலர் பாதிக்கப்படுவார்கள் என்பதனால் அன்றைய ஆட்சியிலேயே அது நடந்துள்ளது. தற்போது அந்த பிரச்சினை மீண்டும் எழுந்துள்ளது. இது தொடர்பில் நாரா நிறுவனத்திடம் ஆய்வு ஒன்று கேட்டுள்ளோம். ஏற்கனவே கடந்த ஆட்சியில் நாரா நிறுவனத்தினால் பல இடங்கள் அடையாளம் காட்டப்பட்டு அறிக்கை வழங்கப்பட்டுள்ளது. அங்கு தற்காலிகமாக தொழில் செய்வதற்கு நிலங்கள் அடையாளம் காட்டப்பட்டுள்ளது. இந்த நிலையில் 2017ஆம் ஆண்டு சட்டத்தை மீளாய்வு செய்து நாராவின் அறிக்கையையும் பெற்று 2-3 மாதங்களுக்குள் அதற்கு ஒரு முடிவுக்கு வரலாம் என நினைக்கின்றேன். 2017ஆம் ஆண்டு சட்டம் கொண்டு வந்து தரப்படும் போதே விஞ்ஞான ரீதியாக அடையாளப்படுத்தப்பட்ட இடங்களில் விசை குறைந்த மற்றும் அளவில் மட்டுப்படுத்தப்பட்ட படகுகள் பயன்பாடு தொடர்பில் பாராளுமன்றத்தில் தான் குறிப்பிட்டதாக பாராளுமன்ற உறுப்பினர் MS சுமந்திரன் தெரிவித்தார். ஆனால் அதனை அரசாங்கம் ஏற்றுக்கொள்ளவில்லை. அந்த முறையில் தொழிலினை செய்யலாம். மிக அடிமட்டம் வரை புகாத வகையில் தொழிலை செய்தால் அடிமட்டத்தில் பாதிப்புகள் இல்லை. அதற்கு முறையான விடயங்கள் கையாண்டால் மேற்கொள்ள முடியும் எனவும் அதற்கான அனுமதி வழங்கப்படாத விடத்து அது சட்டவிரோத தொழிலாகவே அமையும். அதனை செய்ய முடியுமாக இருந்தால் விரைவுபடுத்த வேண்டும். இல்லையேல் அது சட்டவிரோதமானதாகவே இருக்கும் என தெரிவித்துள்ளார். இதேவேளை உள்ளூர் இழுவைப் படகுகளினாலேயே இங்குள்ள மீனவர்கள் தற்போது பாதிக்கப்படுகின்றார்கள். மீனவர்களின் வலைகளை அழித்தல் உள்ளிட்ட வேலைகளை அவர்கள் செய்வதாகவும் பாராளுமன்ற உறுப்பினர் இதன்போது சுட்டிக்காட்டியிருந்தார். மேலும் அபிவிருத்தி கூட்டத்தில் பாடசாலை மாணவர்கள் மத்தியில் குழு மோதல்களை உருவாக்குவது போதைப்பொருள் வியாபாரிகளாக இருக்கலாம் எனவும் இவ்வாறான நிலையில் மாணவர் சமூகத்தை பாதுகாக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளது. கிளிநொச்சி மாவட்டத்தில் மாணவர்கள் மத்தியில் குழு மோதல் இடம்பெற்று வருகின்றமை தொடர்பில் அறியப்பட்டு ஆய்வுகள் இடம்பெற்றுள்ளதாக கிளிநொச்சி மாவட்ட அரசாங்க அதிபர் கூட்டத்தில் தெரிவித்தார். இது தொடர்பில் ஆராயப்பட்டதில் மாணவ குழுக்களாக பிரிக்கப்பட்டு குழு மோதல்கள் ஏற்படுத்தப்படுவது போதைப்பொருள் வியாபாரத்துக்கான உத்தியாக இருக்கலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. கிளிநொச்சி நகரில் உள்ள பிரபல பாடசாலையின் விளையாட்டு மைதானத்தில் இவ்வாறு குழுக்களாக மாணவ பருவத்தினர் கூடுவதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. மாலை நேரத்தில் பிரத்யேக வகுப்புகளுக்கு செல்லும் மாணவர்கள் பாடம் இடம்பெறாத சந்தர்ப்பங்களில் இவ்வாறு ஒன்று கூடுவதாகவும் ஏனைய மாணவ பருவத்தினரும் இவ்வாறு கூடுவதற்கான சூழல் காணப்படுவதாகவும் குறிப்பிடப்பட்டது. இதில் அதிகளவு பாடசாலை இடைவிலகல் மாணவர்கள் ஈடுபட்டுள்ளதாகவும் இதன்போது சுட்டிக்காட்டப்பட்டது. இதனை தடுப்பதற்கான பல்வேறு கள ஆய்வுகள் இடம்பெற்றுள்ளதாக சபையில் இதன்போது தெரிவிக்கப்பட்டது. இவ்வாறான மாணவர்களின் பெற்றோர் தமது கௌரவத்துக்காக மறைக்க விரும்புவதாகவும் ஏற்பட்ட சேதங்களுக்கான செலவீனங்களை பொறுப்பேற்று குடும்ப கௌரவத்துக்கான தகவல் வெளியே செல்லவிடாது தடுப்பதாகவும் இதன்போது தெரிவிக்கப்பட்டது. இவ்வாறான நிலையில் அதனை தடுப்பதற்கு போலீசார் மற்றும் சிறுபர்சார் விடயங்களை கையாளும் உத்தியோகத்தர்கள் பாடசாலை சமூகத்துடன் இணைந்து விழிப்புணர்வுகளை ஏற்படுத்த வேண்டும் என தீர்மானம் எடுக்கப்பட்டது. வேளை போதைப் பொருட்களால் யாழ்ப்பாணத்தில் அதிக பயன்பாட்டில் உள்ளதாகவும் சுண்டிக்குளம் வடமராட்சி கிழக்கு ஊடாக கிளிநொச்சிக்கு கடத்தப்பட்டு வியாபாரம் இடம்பெறுவதாகவும் போலீசார் தெரிவிக்கின்றனர். அதனை கட்டுப்படுத்துவதற்கு 20 குழுக்கள் நியமிக்கப்பட்டு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாகவும் போலீசார் தெரிவித்தார். போதைப்பொருள் கடத்தல் தொடர்பாக மீனவ சங்கங்களுடன் பேசி அவர்கள் மத்தியில் விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டும் எனவும் அதற்கான ஏற்பாடுகளை தான் செய்வதாகவும் அமைச்சர் இதன்போது தெரிவித்தார். பள்ளிக்கூட நேரம் மற்ற நேரங்களையும் கிரவுண்டுக்குள்ள நான் ஒரு நாள் ஊடுறாங்க அடிபட்டவங்க அடி வச்சு அடிபட்டோம். அப்போ நாங்கள் யாரும் போனால் வீட்டு ஊடுறாங்க. அப்புறம் மெட்ட பக்கத்தால் உள்ளுக்கு வராங்க.
அவங்கள அப்படி கட்டுப்படுத்திக்கிறான். அவன் வந்து பஸ் ஸ்டாண்ட் நிற்கிறான், எல்லாம் கொஞ்சம் வித்தியாசமாக தான் இருக்குது படிக்கிற பார்த்தா. அது போலீஸ் அதை சரியான முறையில் கட்டுப்படுத்தணும். அந்த பாடசாலைக்கும் அவசரமாக அந்த மதில் கட்டி கொடுத்தா கிரவுண்ட்ஸுக்கு ஒரு அந்த பக்கத்துக்கு கண்டாலும் முன்னுக்கு ரோட்டு பக்கத்தை விட்டு பின்பக்கத்தை செய்து கொடுத்தாலே ஒரு பாதுகாப்பு ஒன்று இருக்குது. அதை ஏற்கனவே அவர்கள் கல்வி அமைச்சர் நேஷனல் ஸ்கூலாக இருக்கிறவர்களால் கல்வி அமைச்சுக்கும் விண்ணப்பித்தது. இன்னும் அதுக்குரிய இது கிடைக்கும். அது ஒரு பாதுகாப்பதுக்கு வழங்கப்படும். ஏன்னா அது பெரிய ஒரு சீரியஸான இஷ்யூ. பாடசாலையில இருந்து இடவிலகின மாணவர்கள் பல்நோக்கு அபிவிருத்தி செயலணி திணைக்களத்தின் 2ஆம் வருட பூர்த்தியை நினைவு கூறும் முகமாக இரத்த தானம் வழங்கும் நிகழ்வு இன்று இடம்பெற்றது. யாழ்ப்பாணம் கல்வியங்காட்டில் அமைந்துள்ள ஞானோதயா வித்தியாலயத்தில் இரத்த தானம் வழங்கும் நிகழ்வு இடம்பெற்றது. இதன்போது தற்போது நாட்டில் நிலவுகின்ற கோவிட் தொற்றின் காரணமாக மற்றும் திடீர் விபத்துகள் ஏற்படுகின்ற நிலையில் தேவைப்படுகின்ற இரத்த தேவையை பூர்த்தி செய்யும் முகமாக குறித்த இரத்த தானம் வழங்கும் நிகழ்வு முன்னெடுக்கப்பட்டது. இதன்போது குறித்த செயலணி இயங்குகின்ற முப்படையினர் சார்பில் குறித்த திணைக்களத்தின் மாகாண பணிப்பாளராக கடமையாற்றும் கடற்படை கமாண்டர் விக்ரமசிங்க, இராணுவத்தின் சார்பில் பல்நோக்கு திணைக்களத்தின் உதவி பணிப்பாளர் கேப்டன் நிசாந்தன் ஆகியோர் கலந்து கொண்டனர். ஜனாதிபதியின் பணிப்புரைக்கு அமைய 1,00,000 இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பினை குறித்த திணைக்களத்தின் ஊடாக வழங்கி வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. அனைவருக்கும் நேர வணக்கம். நான் கேப்டன் நிஷான், பல்நோக்கு அபிவிருத்தி செயலணி திணைக்களத்தின் உதவி பணிப்பாளராக யாழ் மாவட்டத்தில் கடமையாற்றுகின்றேன். இந்த இரத்த தான முகாமானது எமது திணைக்களத்தின் ஊடாக 2வது ஆண்டு நிறைவை முன்னிட்டு, பல்நோக்கு அபிவிருத்தி செயலணி திணைக்களத்தின் 2வது ஆண்டு நிறைவை முன்னிட்டு இந்த நிகழ்வானது ஒழுங்கமைக்கப்பட்டுள்ளது. அந்த வகையிலே எமது திணைக்களத்தின் 1,00,000 வேலைவாய்ப்புக்கான எடுக்கப்பட்ட உதவியாளர்கள், அபிவிருத்தி உத்தியோகத்தர்கள் மற்றும் நலன் விரும்பிகள் இந்நிகழ்விற்கு பூர்ண ஆதரவு தந்து எமது திணைக்களத்தினூடாக அந்த இரத்த தானத்தை வழங்கியிருக்கின்றார்கள். அந்த வகையிலே எமது இலங்கையின் உள்ள அனைத்து எமது திணைக்களத்தின் சார்பிலும் இந்த இரத்த தான நிகழ்வுகள் எமது வடக்கு மாகாணத்தில், விசேடமாக வடக்கு மாகாணத்தில் ஒழுங்கு செய்யப்பட்டு இந்த இரத்த தான 5 மாவட்டங்களிலும் இன்றைய தினம் நடைபெற்று கொண்டிருக்கின்றது. எனவே இந்த நிகழ்விற்கு அனைவருடைய பூர்ண ஆதரவுடன் இந்த நிகழ்வு வடக்கையும் தெற்கையும் இணைக்கும் முகமாக இந்த நிகழ்வு ஒழுங்குபடுத்தப்பட்டுள்ளது. இதற்கு எமது பணிப்பாளருக்கும் அனைத்து அதிகாரிகளுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றி. இலங்கை வாழ் இஸ்லாமிய மக்களுக்கு அடிப்படை வாதத்தை போதிக்கும், அதற்கு தலைமை வகிக்கும் தப்லீக் ஜமாத் அமைப்பை தடை செய்ய அரசாங்கம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொதுபல சேனா கோரிக்கை விடுத்துள்ளது. சவுதி உள்ளிட்ட இஸ்லாமிய நாடுகள் தப்லீக் ஜமாத் போன்ற அமைப்புகளை தீவிரவாத அமைப்பு என்ற அடிப்படையில் தடை செய்துள்ள நிலையில் இலங்கை அந்த அமைப்புகளின் செயற்பாடுகள் இடம்பெறுவதாக பொதுபல சேனா அமைப்பின் பொதுச் செயலாளர் கலகுடாத்தி ஞானசார தேரர் வலியுறுத்தியுள்ளார். கொழும்பில் நேற்று இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் அவர் இதனை தெரிவித்துள்ளார். இந்த நாட்டில் இஸ்லாமிய அமைப்பு என்ற பெயரில் செயற்படும் பிரிவினைவாத அமைப்புகளுக்கு வழிகாட்டுதல், அரசியல் பாதுகாப்பு உள்ளிட்ட அனைத்து ஏற்பாடுகளையும் தப்லீக் ஜமாத் அமைப்பே செய்து வருகின்றது. இந்த நாட்டில் வாழும் முஸ்லிம் மக்கள் மத ஆலோசனைகளை வழங்குவதற்கு அவர்கள் ஜமயத் உலமா சபையை உருவாக்கியுள்ளார்கள். இலங்கையில் வாழும் பாரம்பரிய முஸ்லிம்கள் உள்ளிட்ட அனைத்து இஸ்லாமியர்களுக்கும் தலைமை வகிக்கின்றார் அந்த அமைப்பின் தலைவர் ரிசி முப்தி. அவரே தப்லீக் ஜமாத் அமைப்பின் தலைவர். ஆகவே நாம் தப்லீக் ஜமாத் அமைப்பை பிரதான சூத்திரதாரியாகவே கருதுகின்றோம். அவர்களே இஸ்லாமிய மக்களை தவறாக வழி நடத்துகின்றனர். இந்த விடயத்தை நாம் குறிப்பிடவில்லை. சவுதி அரேபிய அரசர் இந்த விடயத்தை தெரிவித்துள்ளதோடு சமூகத்துக்கு பாதிப்பினை ஏற்படுத்தக்கூடிய தீவிரவாதத்தின் ஒரு கதவாக அறியப்பட்டுள்ள தப்லீக் ஜமாத் மற்றும் தாவா ஆகிய குழுக்களை தடை செய்வதாக சவுதி அறிவித்துள்ளது. இஸ்லாமிய சிறுவர்களை அடிப்படைவாதத்துக்கு உள்ளிருக்கும் கதவை தப்லீக் ஜமாத் அமைப்பு. அதற்குள் பல அமைப்பு காணப்படுகின்றன. இது தொடர்பில் பல முஸ்லிம் அமைப்புகளுடன் நாம் கலந்துரையாடல்களை நடத்தியுள்ளோம். கிழக்கு மாகாணத்தில் பல முஸ்லிம் மக்களின் அடிப்படை மனித உரிமைகளை கூட ஜமயத் உலமா சபை இல்லாது செய்துள்ளது. ஆகவே தப்லீக் ஜமாத் அமைப்பை தடை செய்யுமாறு நாம் அரசாங்கத்திடம் வேண்டுகோள் விடுக்கின்றோம். வஹாப் வாதத்துக்கு அனுசரணை வழங்கிய சவுதி அரசு இதனை தடை செய்கின்ற நிலையில் எமது நாட்டில் சஹ்ரான் உள்ளிட்டவர்களை தற்கொலை தாக்குதலுக்கு தூண்டிய இந்த வஹாப் வாதத்துக்கு தலைமை வகித்த தலைவர்கள் மற்றும் அவர்களின் அமைப்புகள் செயற்படுகின்றமை மிகவும் சிக்கலான விடயம். ஆகவே இது தொடர்பில் அரசாங்கம் விசேட கவனம் செலுத்த வேண்டும் என கேட்டுக் கொண்டுள்ளார். ஜுகதனபி மின் உற்பத்தி நிலையத்தின் பங்குகளை அமெரிக்க நிறுவனத்துக்கு வழங்கியுள்ளமைக்கு எதிராக உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டு விசாரணைகள் இடம்பெற்று வருகின்றது. நேற்றைய தினம் பிரதம நீதியரசர் ஜெயந்த ஜெயசூரிய, நீதியரசர்களான புவனகே அலுபிகாரே, பிரியந்த ஜெயபத்தன, பிஜித் மெலல்கொட மற்றும் LTP தெஹிதனியா ஆகியோரடங்கிய 5 கொண்ட நீதியரசர் குழாம் முன்னிலையில் இந்த மனு விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டது.
இந்நிலையில் இந்த உடன்படிக்கைக்கு எதிராக தாக்கல் செய்யப்பட்டுள்ள மனு தொடர்பான மேலதிக விசாரணை இன்று காலை ஆரம்பமானது. இந்த நிலையில் அமைச்சர்கள் வாசுதேவ நாணயக்கார, விமல் வீரவங்ச மற்றும் உதய கம்மன்பில ஆகியோரை அமைச்சர் பதவியிலிருந்து நீக்க வேண்டும் என அரசு தலைவர் சட்டத்தரணி சாலிய பீரிஸ் உயர்நீதிமன்றத்தில் தெரிவித்தார். வழக்கில் வாதங்களை முன்வைத்த போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார். சட்டத்தரணி சாலிய பீரிஸ் கொழும்பு பேராய கல்தினால் மேக்கம் ரஞ்சித் ஆண்டகை மற்றும் எல்ஏ குணவங்ச தேரர் ஆகியோர் சார்பில் முன்னிலையானார். அமைச்சரவையின் கூட்டு பொறுப்பை மீறியுள்ள இந்த அமைச்சர்கள் 3 பேரையும் அமைச்சரவையின் பிரதானி நீக்கி இருக்க வேண்டும் என்ற போதிலும் அது நடக்கவில்லை என சட்டத்தரணி நீதிமன்றத்தில் குறிப்பிட்டுள்ளார். முருத்தெட்டுப்பு ஆனந்த தேரரிடமிருந்து பட்டமளிப்புக்கான விருதுகளை பெற மாணவர்கள் மறுத்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. கொழும்பில் இன்று இடம்பெற்ற கொழும்பு பல்கலைக்கழகத்தின் பட்டமளிப்பு விழாவில் பல்கலைக்கழகத்தின் தற்போதைய உபவேந்தர் முருத்தெட்டுப்பு ஆனந்த தேரரிடமிருந்து பட்டமளிப்புக்கான விருதுகளை பெற மாணவர்கள் மறுத்துள்ளனர். இதேவேளை முருத்தெட்டுப்பு தேரரிடமிருந்து பட்டமளிப்பு சான்றிதழ்களை பெற்றுக் கொண்டுள்ள பல்கலைக்கழக மாணவர்கள் அதற்கான விருதுகளை அவரிடமிருந்து பெற்றுக்கொள்ள மறுத்துள்ளனர். முருத்தெட்டுப்பு ஆனந்த தேரர் உபவேந்தராக நியமிக்கப்பட்டமையானது ஒரு அரசியல் நியமனம் என்ற காரணத்தினால் அதனை பகிரங்கமாக எதிர்க்கும் வகையில் மாணவர்கள் இதனை செய்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. கொழும்பு நாரகன்பட்டி அபயராம விகாரையின் விகாராதிபதியான முருத்தெட்டுப்பு ஆனந்த தேரரை கொழும்பு பல்கலைக்கழகத்தின் உபவேந்தராக கோட்டபய ராஜபக்ச நியமித்தார். புதிய பெரமுனவின் அரசாங்கத்தை ஆட்சிக்கு கொண்டு வர உதவியதன் காரணமாக அவருக்கு இந்த பதவியை வழங்கியதாக ஜனாதிபதி பகிரங்கமாக தெரிவித்தார். இந்த நிலையில் உபவேந்தர் பதவிக்கு முருத்தெட்டுப்பு ஆனந்த தேரர் தகுதியேற்றவர் என பல்கலைக்கழகங்களைச் சேர்ந்த கல்வியலாளர்கள் குறிப்பிட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. இலங்கையில் மாத்திரமல்லாது அமெரிக்காவின் திரைசேரியிலும் டொலர் தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளதுடன் அவர்களும் தற்போது பணத்தை அச்சிட்டு வருவதாக அரசாங்கத்தின் கூட்டணி கட்சியான இலங்கை கம்யூனிஸ்ட் கட்சியின் முன்னாள் பொதுச் செயலாளர் டிஜு குணசேகர தெரிவித்துள்ளார். இலங்கை கம்யூனிஸ்ட் கட்சி நடத்திய செய்தியாளர் சந்திப்பில் கருத்து வெளியிடும் போது அவர் இதனை தெரிவித்துள்ளார். சுதந்திரத்துக்கு பின்னர் நாம் எதிர்நோக்கும் ஆழமான மிகப்பெரிய தீர்க்ககரமான நெருக்கடியை தற்போது எதிர்நோக்கி வருகின்றோம். இந்த நெருக்கடியில் 3 பக்கங்கள் உள்ளது. ஒன்று உலக நிதி நெருக்கடி, பொருளாதார நெருக்கடி, அவற்றின் தாக்கங்களால் எமக்குள்ளன. இதனால் எமது கட்டுப்பாட்டை மீறி பொருட்களின் விலைகள் அதிகரிக்கும் சர்வதேச நிலைமைகளே இதற்கு காரணம். இரண்டாவது நெருக்கடி கோவிட்-19 உலக தொற்று நோய். இது உலகம் முழுவதையும் பாதித்துள்ளது. வரலாற்றில் முதல் முறையாக உலக பொருளாதாரத்தை மூட நேர்ந்தது. மூடிய பின்னர் உற்பத்தி பாதிப்பு ஏற்பட்டது. உற்பத்தி குறையும் போது விலைகள் அதிகரிக்கும். அதேபோல் முழு உலகிலும் தற்போது நிதி நெருக்கடியும் காணப்படுகின்றது. நமது நாட்டில் போன்று அமெரிக்காவின் திரைசேரியிலும் டொலர் இல்லை. அவர்கள் டொலரை அச்சிடுகின்றனர். அமெரிக்கா காங்கிரஸில் நேற்றைய தினமும் கடன் பெறும் எல்லை அதிகரிக்கும் யோசனை நிறைவேற்றப்பட்டது. இவற்றை எமது பொருளாதார நிபுணர்களோ பாராளுமன்றமோ நாட்டுக்கு தெரியப்படுத்தவில்லை. அமெரிக்கா அதிகளவில் சீனாவிடமிருந்தே கடனை பெற்றுள்ளது. பிணைமுறைகளில் இந்த கடன்கள் பெறப்பட்டுள்ளன. சீனாவே கடன் வழங்க முன் வருகின்றது. சீனாவிடமே உலகில் அதிகளவான நிதி கையிருப்பில் உள்ளது. சீனாவிடம் 4.5 டிரில்லியன் டாலர் கையிருப்பில் இருக்கின்றது. சீனா உலகில் முதலிடத்தில் உள்ளது. அமெரிக்கா 5வது இடத்தில் உள்ளது. உலகில் அமெரிக்க டாலர்கள் சீனாவிலேயே அதிகளவு உள்ளன. இந்த உண்மை அரசாங்கத்தில் இருப்பவர்களுக்கு தெரியாது, எதிர்க்கட்சியினருக்கும் தெரியாது. தெரிந்த பொருளாதார நிபுணர்களும் இவற்றை கூறுவதில்லை என டிஜு குணசேகர குறிப்பிட்டுள்ளார். மண்டேலாவின் வழி, முகாபேயின் வழி என 2 வழிகள் இருக்கும் போது முகாபேயின் வழியை மஹிந்த ராஜபக்ச தெரிவு செய்தார் என பிரதான எதிர்க்கட்சியான ஐக்கிய மக்கள் சக்தியின் பிரதம கொறடாவான லஸ்மன் கிரியல்ல தெரிவித்துள்ளார். எதிர்க்கட்சித் தலைவர் அலுவலகத்தில் நேற்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து வெளியிடும் போது அவர் இதனை தெரிவித்துள்ளார். சர்வதேச சமூகத்தின் ஒத்துழைப்பின்றி இலங்கை போன்ற நாடுகளால் முன்னோக்கி பயணிக்க முடியாது. உள்நாட்டு போர் முடிவடைந்த பிறகு அப்போதைய ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவிடம் முக்கியமானதொரு விடயத்தை சுட்டிக்காட்டியிருந்தேன். அதாவது மண்டேலாவின் வழி, முகாபேயின் வழி என 2 வழிகள் உள்ளன. மண்டேலாவின் வழியை தெரிவு செய்யுமாறு கோரினேன். ஆனால் முகாபேயின் வழியை மஹிந்த ராஜபக்ச தெரிவு செய்தார். இதன் விளைவு என்ன? ஐநா மனித உரிமைகள் பேரவையில் இலங்கை தொடர்பில் தொடர்ச்சியாக தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. 2015 மார்ச்சில் இலங்கை மீது பொருளாதார தடை விதிக்கப்படும் என்ற அச்சத்தாலேயே முன்கூட்டியே ஜனாதிபதி தேர்தலை நடத்தி அவர் தோல்வியை சந்தித்தார். தற்போதைய அரசும் இதே வழியில் தான் பயணிக்கின்றது. ஐநா மனித உரிமைகள் பேரவையில் நாட்டுக்கு தோல்வி ஏற்படுகின்றது. சர்வதேச ஒத்துழைப்பு இருந்தால் பல விடயங்களை சாதித்துக் கொள்ளலாம். குறிப்பாக நல்லாட்சியின் போது நாம் அதனை செய்தோம். மின்சார கதிரை அபாயத்திலிருந்து மஹிந்தவை பாதுகாத்தோம். ஆனால் இந்த அரசால் சர்வதேச ஆதரவை பெற முடியாதுள்ளது. எதிர்வரும் மார்ச் மாதம் ஐநா மனித உரிமைகள் பேரவை மீண்டும் கூட உள்ளது. இம்முறை அதனை ஆட்சியாளர்கள் எவ்வாறு சமாளிப்பார்கள் என தெரியவில்லை. இம்முறை தீர்மானம் நிறைவேற்றிக் கொண்டிருக்க மாட்டார்கள். நடைமுறைக்கு சாத்தியமான நடவடிக்கையில் இறங்குவார்கள். ஏனெனில் தீர்மானம் நிறைவேற்றி பயனில்லை என்பதை அறிந்துள்ளனர். இது தொடர்பில் நான் வெளிவிவகார அமைச்சருக்கு அறிவித்துள்ளேன் எனவும் இதன்போது அவர் தெரிவித்துள்ளார். இராமாயண காலத்திலிருந்தே இலங்கைக்கும் இந்தியாவுக்கும் இடையில் முரண்பாடாக உள்ளது. எனினும் அண்மையில் இலங்கை அரசாங்கம் எடுத்த சில தீர்மானங்களே 2 நாடுகளுக்கும் இடையிலான முரண்பாடுகளுக்கான காரணம் என இந்தியாவுக்கான இலங்கையின் உயர்ஸ்தானிகர் மிலிந்த மொரகொட தெரிவித்துள்ளார். எனினும் ஏனைய நாடுகளுடன் ஒப்பிடுகையில் இந்தியாவுடன் இலங்கைக்கும் இடையில் குறைவான பதற்ற நிலையே நிலவுகின்றது எனவும் தெரிவித்துள்ளார். இந்திய செய்தித்தாள் ஒன்றுக்கு
செவ்வியளித்துள்ள அவர் முரண்பாடுகள் தோன்றி வருகின்ற போது சுதந்திரத்துக்கு பின்னர் இந்தியா இலங்கை தலைவர்கள் தொடர்ந்தும் வெளிப்படையான மற்றும் நேரடியான பேச்சுக்களை நடத்தி வருவதாக மிலிந்த மொரகொட தெரிவித்துள்ளார். இதேவேளை கொழும்பு துறைமுகத்தின் கிழக்கு முனையத்தை இந்தியாவுக்கு வழங்குவதை ரத்து செய்யும் இலங்கை அரசாங்கத்தின் தீர்மானம் குறித்து மிலிந்த மொரகொட விளக்கம் அளித்துள்ளார். முதலீட்டு நோக்கங்களே இதற்கான காரணம் என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். வடமாகாணத்தில் மீண்டும் ஒரு ஆயுத கிளர்ச்சி ஏற்படும் அபாயம் காணப்படுவதாக ஜாழ் சிவில் சமூக மையம் தெரிவித்துள்ளது. வடக்கில் ஏற்கனவே ஆயுத குழுக்கள் இருப்பதாக அதன் தலைவர் அருண் சித்தார்த்தன் தெரிவித்துள்ளார். அந்த குழுக்களின் பின்னணியில் இந்தியாவும் ரோ உளவுத்துறையும் இருப்பதாக அவர் தெரிவித்துள்ளார். இணைய ஊடகம் ஒன்றுக்கு வழங்கிய நேர்காணலில் அவர் இதனை தெரிவித்துள்ளார். தமிழ் தேசிய கூட்டமைப்பின் வலிமை தொடர்ந்தும் தக்க வைக்கப்படுவதற்கு ரா சம்பந்தனின் தலைமைக்கு பின்னர் கூட்டு தலைமை ஒன்றின் அவசியம் குறித்து கருத்து வெளியிடப்பட்டுள்ளது. வடமாகாண சபையின் முன்னாள் அவைத்தலைவர் CVK சிவஞானம் இதனை தெரிவித்துள்ளார். இது தமது தனிப்பட்ட கருத்து மாத்திரமல்ல, யதார்த்தமான கருத்துமாகும் என அவர் குறிப்பிட்டுள்ளார். தமிழ் தேசிய கூட்டமைப்பின் தலைவரும் திருகோணமலை மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினருமான ரா சம்பந்தன் பாராளுமன்ற உறுப்பினர் பதவியை ராஜினாமா செய்யவுள்ளதாக தகவல்கள் வெளியாகின்றன. உடல்நல பாதிப்பால் தொடர்ச்சியாக மருத்துவ சிகிச்சை பெற்று வரும் அவர் மருத்துவர்களின் ஆலோசனையின் பிரகாரமே இந்த முடிவை எடுக்கக்கூடும் என தகவல்கள் தெரிவிக்கின்றன. இது குறித்து கேட்டபோது அவர் இதனை தெரிவித்துள்ளார். ரா சம்பந்தன் தற்போது பாராளுமன்ற உறுப்பினர் நிலையிலிருந்து விலகுவது குறித்து ஆராயப்படவில்லை என்று CVK சிவஞானம் தெரிவித்தார். கூட்டமைப்பின் தலைவர் சம்பந்தனுக்கு பின்னர் கூட்டமைப்புக்கு தலைமையேற்க அத்துடன் கட்சியை ஒற்றுமைப்படுத்தி கொண்டு செல்ல தற்போதைய நிலையில் ஆளுமையை தேடுவதை காட்டிலும் கூட்டு தலைமையே பொருத்தமானது என்பது எமது கருத்தாகும். இதன் மூலமே கூட்டமைப்பில் உள்ள 3 கட்சிகளும் இணைந்து தமிழ் தேசிய கூட்டமைப்பு தொடர்ந்தும் தமிழ் மக்களுக்கான வலிமையான பேரம் பேசும் சக்தியாக நிலைத்திருக்க முடியும் என அவர் தெரிவித்துள்ளார். ஒரு இனத்துக்கு கிடைக்க வேண்டிய உரிமையை கேட்பது இனவாதம் அல்ல, மாறாக இன்னும் ஒரு இனத்துக்கு கிடைக்க இருக்கின்ற நியாயமான உரிமையை கிடைக்காமல் தடுப்பதுதான் இனவாதம் என மட்டக்களப்பு மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினரும் பிரதேச அபிவிருத்தி குழு தலைவருமான காபிஸ் நசீர் அகமது தெரிவித்துள்ளார். ஓட்டமாவடி தேசிய பாடசாலையில் 2020ஆம் ஆண்டு சாதனை படைத்த மாணவர்களை கௌரவிக்கும் நிகழ்வு இடம்பெற்ற போது பிரதம அதிதியாக கலந்து கொண்டு உரையாற்றும் போது அவர் இதனை தெரிவித்துள்ளார். மட்டக்களப்பு மாவட்டத்தில் கோர்லைப்பற்று மத்திய பிரதேச செயலக காணி பங்கீட்டில் பெரிய இனவாதம் இடம்பெற்றுள்ளது. ஒரு சமூகத்தை படுகொலியில் தள்ளிய விடயம் வடக்கிலிருந்து முஸ்லிம்களை வெளியேற்றி இருக்கலாம், அது ஆயுத கலாச்சாரத்தில் இடம்பெற்றது. ஆனால் மட்டக்களப்பு மாவட்டத்தில் இடம்பெற்றது வேறு அரசியல் அதிகாரங்களில். மட்டக்களப்பு மாவட்டத்தில் மாவட்ட அபிவிருத்தி குழு தலைவராக முஸ்லிம் ஒருவர் இல்லாமல் போனது இந்த முறை மாத்திரம்தான். அப்படி இருந்த போதும் கடந்த காலங்களில் எமது காணிகள் எப்படி பறிபோனது? இதனை ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள முடியாத விடயம். இதனை பேச வேண்டிய தேவை உள்ளது. ஏனென்றால் பாராளுமன்ற உறுப்பினர் சாணக்கியன் அவர்கள் கனடாவில் அடி வாங்கிவிட்டு இங்கு வந்து பாராளுமன்றத்தில் பேசுகிறார். முஸ்லிம்களுக்கு நாட்டில் காணிகள் இல்லை, மட்டக்களப்பில் பிரச்சனைகள் இல்லை, முஸ்லிம்கள் பிள்ளையானுடன் சேர்ந்து காணி இல்லை என்று சொல்லி நாடகம் ஆடுகின்றோம், காணி இல்லை என்று சொல்லி எனக்கு அவர் சொன்னது பிரச்சனை இல்லை. அவர் சொன்ன கருத்துக்கு இந்த பிரதேசத்திலிருந்து எவராவது ஏன் என்று கேட்காமல் கோமா நிலையிலா இருந்தீர்கள் என்ற கவலைதான் எனக்கு என தெரிவித்துள்ளார். கல்லூரியின் முதல்வர் MA ஹலீம் இஸ்காக் தலைமையில் நடைபெற்ற நிகழ்வும் மட்டக்களப்பு மத்திய வலய கல்வி பணிப்பாளர் வைத்தியர் SMS உமர் மௌலானா, வெளிநாட்டு அமைச்சின் சாக் நாடுகளுக்கான பணிப்பாளர் NA முகமது அனஸ், கல்வி அதிகாரிகள், பிரதேச சபை உறுப்பினர்கள் என பலரும் கலந்து கொண்டனர். சைபர் தமிழ் உலகுக்காக தன் வாழ்வையை அர்ப்பணித்த ஸ்ரீ ஆறுமுக நாவலர் பெருமானின் 200வது ஜனன ஆண்டான 2022ஆம் ஆண்டை நாவலர் ஆண்டு என இந்து சமய கலாச்சார அலுவல்கள் திணைக்களம் பிரகடனம் செய்வதற்கான தீர்மானத்தை அங்கீகரிக்கும் நிகழ்வு பிரதமர் மஹிந்த ராஜபக்ச தலைமையில் இன்று அலரி மாளிகையில் இடம்பெற்றது. புத்த சாசன சமய மற்றும் கலாச்சார அலுவல்கள் அமைச்சர் என்ற ரீதியில் பிரகடனத்துக்கான அங்கீகாரத்தையும் முழுமையான ஒத்துழைப்பையும் வழங்கும் வகையில் பிரதமரினால் அங்கீகார கடிதம் இந்து சமய கலாச்சார அலுவல்கள் திணைக்களத்தினால் பணிப்பாளர் உமா மகேஸ்வரனிடம் கையளிக்கப்பட்டது. இதன்போது இந்து சமய கலாச்சார அலுவல்கள் திணைக்களத்தின் ஏற்பாட்டில் உலக புகழ்பெற்ற ஓவியர் மு. பத்மவாசனினால் தத்துருவமாக வரையப்பட்ட ஸ்ரீ ஆறுமுக நாவலர் பெருமானின் 2 திருவுருவ படைப்புகள் பிரதமர் மஹிந்த ராஜபக்சவினால் வெளியிட்டு வைக்கப்பட்டது. ஸ்ரீ ஆறுமுக நாவலர் பெருமானின் திருவுருவ வர்ண படைப்பு பிரதமர் மஹிந்த ராஜபக்சவினால் நெல்லை ஆதீன குரு முதல்வர் ஸ்ரீ சோமசுந்தர தேசிக ஞான சம்பந்த பரமசாட்சிய சுவாமிகள், கொழும்பு ராமகிருஷ்ண மிஷன் தலைவர் அசுராத் மானந்த மகராஜ் சுவாமிகள் ஆகியோரிடம் வழங்கி வைக்கப்பட்டுள்ளது. மற்ற படைப்பு ஸ்ரீ ஆறுமுக நாவலர் சபையின் தலைவர் சி. தனபாலா, அகில இலங்கை இந்து மாமன்றத்தின் செயலாளர் பே. கந்தசாமி ஆகியோரிடம் வழங்கி வைக்கப்பட்டது. குறித்த பிரகடன நிகழ்வில் நெல்லை ஆதீன முதல்வர் ஸ்ரீ சோமசுந்தர தேசிக ஞான சம்பந்த பரமசாட்சிய சுவாமிகள், கொழும்பு ராமகிருஷ்ண மிஷன் தலைவர் அசுராத் மானந்த மகராஜ் சுவாமிகள், பிரதமரின் இந்து மத விவகாரங்களுக்கான இழைப்பாளர் கலாநிதி ராமச்சந்திர குருக்கள் பாபு சர்மா, பாராளுமன்ற உறுப்பினர்களான சுரேன் ராகவன், அங்கஜன் ராமநாதன், இந்து சமய கலாச்சார அலுவல்கள் திணைக்கள பணிப்பாளர் உமா மகேஸ்வரன், இந்து சமய கலாச்சார அலுவல்கள் திணைக்கள முன்னாள் பணிப்பாளர்களான S. தில்லை நடராஜா மற்றும் சாந்தி நாவுக்கரசன், ஸ்ரீ ஆறுமுக நாவலர் சபையின் தலைவர் சி. தனபாலா, இலங்கை
இந்து மாமன்றத்தின் செயலாளர் பே கந்தசாமி, சுந்தரலிங்கம், சுப்பிரமணியன், விக்னேஸ்வரன், ஜெயராஜ் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். தமிழீழ விடுதலை புலிகள் அமைப்பை மீளுருவாக்கம் செய்யும் முயற்சியில் ஈடுபட்டதாக கூறப்பட்டு 15 இளைஞர்கள் மீது இந்திய தேசிய புலனாய்வு முகவரகம் குற்றம் சுமத்தியுள்ளது. இது தொடர்பில் இந்திய செய்தித்தாள் ஒன்று தகவல் வெளியிட்டது. கடந்த 15 பேரும் ஆயுத கடத்தல் மற்றும் போதைப்பொருள் கடத்தல் சம்பவங்களின் போது கைது செய்யப்பட்டுள்ளனர். இவர்களில் சிலர் இலங்கையின் மாத்தறை குடாவல கரையில் இருந்து படகின் மூலம் இந்தியாவுக்கு பயணித்துள்ளனர். ஏனைய சிலர் கடந்த மார்ச் 25ஆம் தேதி பாகிஸ்தானிலிருந்து 300 கிலோகிராம் ஹெரோயின் சகிதம் அரபிய கடலில் மீன்பிடித்து படகில் வைத்து கைது செய்யப்பட்டனர். இந்த கைது நடவடிக்கையை அடுத்தே தமிழீழ விடுதலை புலிகளின் ஆதரவாளர் என்று கூறப்படும் சுரேஷ்ராஜ் கைது செய்யப்பட்டார். இந்த நிலையில் கேரளாவில் உள்ள சிறப்பு நீதிமன்றம் ஒன்றில் இவர்களுக்கு எதிரான வழக்கு தாக்கல் செய்யப்பட்டது. எல்வை நந்தன, ஜனக தேசப்பிரிய, நமே சூலக, சேனரத், திலங்க மதுசான் ரணசிங்க, தலலாகே நிசங்க, சுரேஷ்ராஜ், எல்வை நிசாந்த சுத்தா, ரமேஷ் உட்பட்டவர்கள் மீது இந்த குற்றப்பத்திரிகைகள் தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. புதிய மருத்துவ நியமனங்கள் சம்பந்தமாக பிரச்சினையை ஏற்படுத்திக் கொண்டு அரச வைத்திய அதிகாரிகள் சங்கம் பணிப்புறக்கணிப்பை மேற்கொள்ளப் போவதாக சுகாதார அமைச்சை மட்டுமல்லாது மக்களையும் அச்சுறுத்தியுள்ளதாக அரச வைத்திய அதிகாரிகள் ஒன்றியத்தின் தலைவர் மருத்துவர் ருசான் பெல்லன தெரிவித்துள்ளார். எனினும் தொழிற்சங்கம் என்ற வகையில் அவருக்கு எதிராக நீதிமன்ற தடை உத்தரவு இருப்பதால் அப்படியான தொழிற்சங்க நடவடிக்கை எடுக்க சட்ட ரீதியான அனுமதிகள் இல்லை என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். கொழும்பில் இன்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் அவர் இதனை தெரிவித்துள்ளார். அரச வைத்திய அதிகாரிகள் சங்கத்தினர் வெறிப்பிடித்த எருமை மாட்டு கூட்டம் போல் நடந்து கொள்கின்றனர். விடுதலை புலிகள் தமது இறுதி காலத்தில் எப்படி நடந்து கொண்டனர், தாமே தமிழ் மக்களின் ஒரே பிரதிநிதிகள் என விடுதலை புலிகள் தெரிவித்தனர். அரச வைத்திய அதிகாரிகள் சங்கமும் அப்படியான பயங்கரவாத அமைப்பு போன்று வெறிப்பிடித்த எருமை மாட்டு கூட்டங்கள் போல் செயற்படுவதை எம்மால் காண முடிகின்றது. பயங்கரவாத அமைப்பு போன்று செயற்படும் அரச வைத்திய அதிகாரிகள் சங்கத்தை அங்கீகரிக்க வேண்டாம் என சுகாதார அமைச்சர், செயலாளர் உட்பட அதிகாரிகளுக்கு கூறுகின்றோம். அமைச்சு என்ற வகையில் அந்த அமைப்புக்கு எதிராக நடவடிக்கை எடுக்க வேண்டும். நீதிமன்ற தடை உத்தரவு நடைமுறையில் இருக்கும் போது அரச வைத்திய அதிகாரிகள் சங்கம் அச்சுறுத்தி கர்ஜித்து செயற்பட்டு வருகின்றது. அவர்கள் இப்படி அச்சுறுத்துவது நாட்டு மக்களை இவ்வாறு மக்களுக்கு எதிரான பணிப்புறக்கணிப்பில் ஈடுபட இடம் அளிக்காமல் தடுக்கும் பொறுப்பு சுகாதார அமைச்சுக்கு உள்ளது என ருசான் பெல்லன குறிப்பிட்டுள்ளார்.